Hi friends, welcome back to my channel Super Duper Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். இந்த vlogல நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு விஷயத்தை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமா நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையில எழுந்ததும் வாச தெளிச்சு கோலம் போட்டாச்சு. கோலம் போட்ட உடனே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பொங்கல் தான் செய்ய போகிறேன். அதுவும் லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு நான் பொங்கல் செய்ய போகிறேன். நேற்று வந்து கொஞ்சம் சாதம் மீந்துடுச்சு, அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து பொங்கல் செஞ்சிட போகிறேன். இப்போ வந்து எனக்கு 1 கப்பு அரிசி இருக்குது, அதுக்கு வந்து நான் 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். நான் இப்போ வந்து பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி இதை வந்து நான் குக்கரில் நல்லா வறுத்துக்கிறேன். பொங்கலுக்கு வந்து பாசிப்பருப்பை இந்த மாதிரி நல்லா வதக்கி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப வதக்கணுன்ட்டு கூட அவசியமே இல்லை. நம்ம வந்து லைட்டாக அதோட வாசனை வர அளவுக்கு வதக்கினா மட்டும் போதும். இப்போ வந்து பருப்பை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ நான் 1 கப் லெஃப்ட் ஓவர் ரைஸை நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம பருப்பும் அரிசியும் ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து விட்டுடணும். அடுத்து வந்து வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றணும். நான் வந்து 1 கப் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்ற போகிறேன். அதில் வந்து நான் 1/2 கிளாஸ் வந்து பாலும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து 1 கிளாஸ் பாலாக ஆக்கிக்கிறேன் நான். ஸோ 1 கிளாஸ் பால் அப்புறம் 2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொங்கலில் வந்து பால் சேர்த்து வந்து நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லலாம் நம்ம சாப்பிடும் போது எப்படி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், அந்த அளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த பொங்கல் எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டோன்னே நம்மளுக்கு தேவையான உப்பு அப்புறமேட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு குக்கரை போட்டு மூடி வச்சிடணும். நான் வந்து இதில் ஒரு 2லேருந்து 3 விசில் மட்டும் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா பச்சைப்பருப்பும் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து ஆல்ரெடி குக்கான ரைஸ்ன்றதுனால ரொம்ப குழையணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கினா போதும். இப்போ வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு அரிசி எல்லாமே சேர்ந்து எந்த அளவு நல்லா குழஞ்சி வந்திருக்குது. 1 கப் அரிசிக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினா இந்த அளவு கரெக்டாக நல்ல கெட்டி பதத்தில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும், நீங்கள் தண்ணியாக வேணும்னு 4 கிளாஸ் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அடுத்தது நான் பொங்கலுக்கு தாளிச்சிக்க போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் வந்து 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருந்த இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இது வந்து நல்லா வதக்கி விட்டு அதுலேயே பொங்கல்லையே நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது அதே பாத்திரத்துலேயே நான் சட்னியும் வந்து தாளிச்சிடுறேன். நம்மளுக்கு பொங்கலுக்கு வந்து சூப்பரான சைட் டிஷ்ன்னு பார்த்தா சட்னி தான். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் பண்ணி 9 o'clock நான் வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு இது எல்லாத்தையுமே செஞ்சிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 9 o'clock தான் எங்களுக்கு வேக்சினேஷன் போடுறதுக்கு வர சொல்லி இருக்கிறாங்க. நானும் என்னோட ஹஸ்பண்டும் போயிடுவோம். புப்புவும் பார்த்துக்கிறதுக்கு அம்மா வராங்க. வேக்சின் போட்டதுக்கப்புறம் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும்ன்ட்டு தெரியாது. மேபி ஃபீவர் இல்லைனா பாடி பெயின், ஹெட்டேக்கு இதெல்லாம் கூட இருக்கும். புப்புவை வந்து பார்த்துக்க முடியாது. ஸோ அதனால அம்மா வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ண சொல்லியிருக்கிறேன். புப்பு குட்டியும் விட்டுட்டு போகிறதுனால அம்மாவால் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் காலையிலேயே எல்லாத்தையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் போயிடுறேன். Good morning, sir. Good morning. Good morning.
Good morning. Chiku. Good morning. Good morning. Chiku. Good morning சொல்லுடி. என்னங்க பாக்குறீங்க? கிச்சன் புதுசா இருக்குதா? குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். புபுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டு அவனை தூங்கவும் வச்சாச்சு. அடுத்து நான் வந்து லஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் நான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதில் நான் வந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாவித்ரி, ஸோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வாசனை வந்துட்டோன்னே இதில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, நல்லா பெரிய பச்சை மிளகாவை எடுத்து நான் கீரி அதிலே போட்டுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான உப்பு, நான் இதில் வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா அதை வதக்கிடலாம். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதில் போட்டு நல்லா கலந்துக்கிறேன். இதோட நான் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் தக்காளியும் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ தக்காளி கூடயே நான் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து புதினா கொத்தமல்லியை நான் இப்பயே சேர்த்துறேன். ஏன்னா ஒன்னொன்னுத்தையுமே தனித்தனியாக வதக்காமல் நம்ம இப்படி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டோம்னா அது பாட்டு நல்லா நார்மலாக அழகாக வெந்து நல்லா சாஃப்டாகி நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ இதில் வந்து நான் மூடி போட்டு வச்சிடுறேன். அப்போ தான் நல்லா வதங்கி வரும். இப்போ பாருங்கள் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. எல்லாமே ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் நான் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து 1/2 டீஸ்பூன் நான் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். ஏன் 1/2 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன்னா நம்ம முன்னாடியே வந்து நிறைய ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இந்த பிரியாணி மசாலாவையும் நம்ம நிறைய போட்டுட்டோம்னா நம்ம பிரியாணியில் வந்து ரொம்ப ஸ்பைசஸ் ஸ்மெல் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நான் கொஞ்சமாக தான் நான் போடுறேனே. நான் இப்போ வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேயே ஊற்றி வச்ச தயிரை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தயிரை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு நம்ம வாங்கி வச்சிருந்த மட்டனை இதில் வந்து சேர்த்துக்கலாம். மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் இந்த கிரேவிலேயே எல்லா மட்டனையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நம்ம வந்து மட்டன்லாம் சேர்த்துட்ட பிறகு இதை நல்லா கலந்து விடணும். கிரேவியோட நல்லா கலந்து விடணும். இதை கலந்து விட்டுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம மட்டனை வந்து ப்ரெஷர் குக் பண்ணணும். ஸோ அதனால் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். நான் வந்து இப்போதைக்கு 2 கிளாஸ் தண்ணி மட்டும் நான் மட்டனில் ஊற்றிக்கிறேன். பேலன்ஸ் இருமா நீங்கள் வந்து மட்டன் வெந்து வந்துட்ட பிறகு நான் பேலன்ஸை ஊற்றிட போகிறேன். இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு 5 விசில் வந்து வர வரைக்கும் எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா மட்டன் வந்து நல்லா வேகணும் பிரியாணிக்கு. குக்கரில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து காட்டுறேன் பாருங்கள். மட்டன் வந்து சூப்பராக வெந்திருக்குது. ஆயிலில் நல்லா செப்பரேட் ஆகி வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திரும்பி கேஸை ஆன் பண்ணிவிட்டு ரிமைனிங் தண்ணியை நம்ம ஊற்றிடணும். ஆக்சுவலாக நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம 1.5 தண்ணி ஊற்ற ப்ரெஷர் குக்கரில் செய்கிறோம் அப்படின்னா 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு நம்ம 1.5 தண்ணி ஊற்றணும். இன்றைக்கி வந்து நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் 3.5 தண்ணி ஊற்றணும். 2 கிளாஸ் வந்து ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போதே நான் ஊற்றிட்டேன். இப்போ வந்து 1.5 கிளாஸ் வந்து நான் ஊற்றணும். ஸோ 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நல்லா பாயில் ஆகிட்டோன்னே நல்லா நம்மளுக்கு கொதி வரும். பாருங்க நல்லா கொதி வந்துச்சு. இப்போ வந்து நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிருந்தேன். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். நான் இதில்
அரிசியை வந்து ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். பிரியாணிக்கு வந்து உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கல் தூக்கலாவே இருக்கணும். அது வந்து எப்படின்னா நம்மளுக்கு உப்பு கரிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பாஸ்மதி ரைஸ் பாயில் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி பிரியாணியில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். அரிசியும் பாருங்கள் நல்லா பூத்து வந்திருக்குது, கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம குக்கரோட லிட்டை போட்டு மூடிடணும். இப்போ வந்து எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ் மட்டும் தான் வச்சுன்னு இருக்கணும். அதுக்கு மேலே வச்சுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு விசில் வந்தால் கூட பரவாயில்ல. விசில் வந்துட்டதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். விசில் வந்துட்டதுக்கப்புறமும் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம ஓப்பனே பண்ணணும். பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்குது பிரியாணி. ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. சாப்பிட்டு பார்க்கும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து லஞ்ச் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லோரும் சாப்பிட்டு தூங்கியாச்சு. புப்புக்குட்டியும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. இப்போ தான் நான் டெரஸில் போய் காஞ்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அதை மட்டும் தான் மடிக்கணும். நான் வந்து சொல்லியிருந்தேன் வேக்சினேஷன் நாங்கள் போட போகிறோம், அதனால காலையில் எல்லா வேலையும் சீக்கிரமாக பண்ணிடுட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போகும்போது டோக்கன் வந்து காலி ஆயிடுச்சு. நாளைக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக போய் டோக்கன் வாங்கி நாங்கள் வேக்சினேஷன் போட்டுடுவோம். ஸோ அதுக்குள்ளே என்னோடய என்கேஜ்மெண்ட் ஆல்பம் வந்து கண்ணில் பட்டுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க என்னோடய வெட்டிங் ஆல்பம் வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய என்கேஜ்மெண்ட் ஆல்பம் நான் காமிச்சிடுறேன். அடுத்த வ்ளாகில் கண்டிப்பாக நான் என்னோடய வெட்டிங் ஆல்பமையும் காட்டிடுறேன். இப்போ வாங்க நான் என்னோடய என்கேஜ்மெண்ட் ஆல்பமை காட்டுறேன். இதுதான் என்னோட என்கேஜ்மெண்ட் ஆல்பம். என்னோட ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் நான் வந்து ரீகலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ தான் பார்த்திங்கன்னா நாங்கள் கார்லேருந்து வந்து இறங்குனதும் ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு ஃபோட்டோ இது. இந்த பிங்க் கலர் சாரீ வந்து அம்மா வீட்டு சைடில் வாங்கி கொடுத்த சாரீ என்கேஜ்மெண்ட்டுக்கு. அவங்க வீட்டு சைடில் எனக்கு வந்து வரிசையில் எடுத்துகிட்டு வந்த சாரீ கலர் வந்து க்ரீன் கலரு. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நிச்சயதாம்பூலம் மாற்றும் போது எடுத்த ஃபோட்டோ இது. இந்த சாரீ தான் அவங்க கொடுத்தது. கிரீன் வித் மெரூன் பார்டர்ல ரொம்பவே அழகா இருக்கும் இந்த சாரீ. இது வந்து எங்களோட ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது எடுத்த ஃபோட்டோ இது. இது வந்து எனக்கு அவர் ஃபர்ஸ்ட் கொடுத்த கிஃப்ட். ரொம்ப ப்ரெஷியஸான கிஃப்ட் இது. இது வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே நலங்கு வச்சாங்க. அப்போ இதை எடுத்த ஃபோட்டோ. வந்து என்னோட அம்மா, அப்புறம் என்னோட ஒரே ஒரு அக்கா. இவங்க எல்லாம் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு. நான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி தான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன். நான் ஆசைப்பட்டதும் ஜாயின்ட் ஃபேமிலி தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரியே எங்கள் அம்மாவும் ஜாயின்ட் ஃபேமிலியிலே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க 3 பேரும் தான் என்னோட மாமியார். நான் விளாக்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். இவங்க எல்லாருமே அம்மா வீட்டு சைடு. அம்மாச்சி, தாய் மாமா எல்லாரும் இவங்க.
பாட்டு முடிக்கிறதுக்குள்ள புக்கு குட்டியும் ஏஞ்சிட்டான். ஸோ அவனுக்கு வந்து யூஸ்வலாக நான் ஈவினிங் வந்து பிஸ்கெட் தான் கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி பிஸ்கெட்டும் கொடுத்து முடிச்சுட்டேன். இப்போ திரும்பியும் தூங்கத்துக்கு ரெடி ஆகிட்டான் இவன். நிறைய பேர் வந்து ஒரு வீடியோஸ்லுமே கேட்குறீங்க புக்கு குட்டி நல்லா இருக்கிறானா அப்படின்ட்டு. அவங்களுக்குலாம் தேங்க்யூ ஸோ மச். இவன் மேலே ரொம்ப கேர் எடுத்து இவனை ஒரு வீடியோஸ்லையுமே கேட்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோட என்கேஜ்மெண்ட் வீடியோஸை பார்த்து என்னோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே ஒரு சூப்பர் பிளாகோட நாளைக்கு வந்து நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். புக்கு அங்கே பாருங்க, பாய் சொல்லுங்கடி. இங்கே பாருங்க, பாய் 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 பாய்.